வணக்கம் விவசாயிகளே, நான் உங்க ஸ்ரீகாந்த். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ மூலமா உங்களை இப்படி சந்திக்கிறேன். இன்னைக்கு நான் என் ஆர்புறத்துக்கு வந்திருக்கேன். என் ஆர்புறத்துல நம்ம விவசாயியோட தோட்டத்துல அந்த இடத்துல இருந்து பேசுறேன். விவசாயியை அறிமுகம் செஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், என் பேர் சந்தோஷ். என் ஆர்புறத்தில் பஸ்தி மடம்னு மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு 1/2 ஏக்கர் இருக்கும். அதில் நாங்கள் பாக்கு வளர்க்கிறோம். பாக்கு செடி நட்டிருக்கோம். அப்புறம் மிளகு இருக்குது. கொஞ்சம் தென்னை மரங்களும் போட்டிருக்கோம். சரி, இந்த பாக்கு தென்னை எல்லாம் எத்தனை வருஷம் இருக்கும்? இது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எந்த மாதிரி மண்? அப்போ நாங்கள் செடி நட்டப்போ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. நட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு முறை வேரையை சுற்றி கிளறி விடுறது, சாண எரு போடுறது, அப்புறம் வெளியே இருந்து புது கொண்டு வந்து போடுறதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. சில நேரங்களில் எதுக்கு இந்த அனுபவம், செலவு தான் அதிகமாகுது, அங்கே சம்பாதிச்சது இங்கேயே போடுற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், ஒன்றும் பிடிபடலை, அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மொபைல்ல எல்லாம் யூடியூப்ல டாக்டர் சாயில் பத்தி பார்த்தேன். அப்புறம் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, தரணேந்திரான்னு ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் அவர் ஒரு தடவை வந்து இதை பத்தி சொன்னார். இதை யூஸ் பண்ணுங்க, செலவு கம்மி, வேர் பக்கத்துல கிளற வேலை மிச்சமாகும்னாரு. இல்லைன்னா வேர் எல்லாம் கட் ஆயிடும்னு சொன்னாங்க. அதை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிச்சோம். சரி, யோசிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம், ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணோம். இவ்வளவு பண்ணியாச்சு. அப்போ பாக்கு விளைச்சல் அந்த அளவுக்கு வரலை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. விளைச்சலை விட செலவு தான் அதிகமாக இருந்துச்சு. சரி, இப்போ 2 வருஷமா உங்களோட டாக்டர் சாயில் போட்டுட்டு இருக்கோம். நல்ல மாற்றம் தெரியுது, பாக்கும் நல்லா இருக்கு. அப்புறம் இந்த நிலத்துல இப்போ கால் வச்சாலே நல்லா மென்மையா ஸ்மூத்தா இருக்கு. முதல்ல ரொம்ப ரஃப்பா இருந்துச்சு. அப்புறம் மழை வரும்போது என்ன ஆகும்னா, இந்த பக்கம் எல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும். இப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி பூமிக்குள்ள இறங்கிடுது. அப்படின்னா மழை கம்மியா? இல்லை, போன வருஷம் பயங்கர மழை. போன வருஷம் நாங்கள் அதுக்கு முந்தின வருஷமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். போன வருஷம் எங்கேயுமே தண்ணி ஓடலை. மழை பெய்ய தண்ணி அப்படியே பூமிக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. அது எங்கே போச்சுன்னே தெரியல. மொத்த தண்ணி வீட்டில் போயிடுச்சு. அப்படின்னா பூமி தண்ணியை குடிக்குது, வெளியில் எங்கேயும் போகலை. அதனால டாக்டர் சாயில் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி இப்போ அதை போட்டுட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 2 தடவை போடுறோம். தென்னை மரத்துக்கும் நீங்கள் சொன்ன அந்த அரேகா ஸ்பெஷல், அப்புறம் அந்த ஸ்டிமுலேட்டையும் சேர்த்து தான் அதுக்கும் போடுறோம். சரி, அதனால காய் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அதை நாங்கள் மேலே வருஷத்துக்கு ஒரு தடவை மேலே இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அப்படி க்ளீன் பண்ணால் காய் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியலை. ஆனால் இப்போ காய் நல்லா வந்திருக்கு. தேங்காய் எண்ணெய் நாங்கள் சொந்தமாக நம்ம சமையலேருந்து வீட்டு தேவை வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மண்ணில் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி சொன்னீங்க. மென்மையாக இருக்குது, தண்ணி நல்லா இறங்குதுன்னு. மண்புழுக்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? மண்புழுக்கள் முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் சும்மா லேசாக தோண்டினாலே மண்புழுக்கள் மேலே வந்துட்டே இருக்கு. அப்புறம் நீங்களே இங்கே பார்க்கலாம் மண்ணு மேலே அதோட கழிவெல்லாம் எப்படி இருக்குன்னு. மண்புழுவோட கழிவு எல்லா இடத்துலையும் வேணும்னா இங்கே பாருங்க, எல்லாமே நல்லா விசிபிளாக இருக்கு. முன்னாடி எங்களுக்கு பாக்கு ரொம்ப கொட்டிட்டு இருந்துச்சு, ரொம்ப கொட்டும். அப்புறம் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆகும். இப்படித்தான் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் எந்த மருந்தும் ஸ்ப்ரே பண்ணலை. ஆனால் டாக்டர் சாயில் போட்டதுக்கு அப்புறம் கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகிருக்கு. அதாவது இப்போ கொஞ்சம் கம்மியாகிருக்கு இல்லை. அப்புறம் செடியெல்லாம் கொஞ்சம் பச்சையாக நல்லா வந்திருக்கு. எங்ககிட்ட இன்னொரு கன்று தோட்டம் இருக்குது, அங்கே கொஞ்சம் நட்டுருக்கோம். அந்த பகுதியில் இப்போ 4 வருஷ செடி இருக்குது. அதுக்கு 2 வருஷமாக டாக்டர் சாயில் தவிர வேறு எதுவும் போடலை, வேறு எதுவும் பண்ணலை. டைரெக்டாக டாக்டர் சாயிலே அது வளர்ந்துருச்சு. இப்போ 2 வருஷமா அங்கே ஒரு 10-15 செடி இப்போது 4.5 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. அந்த பக்கத்தில் 5 பூ பிடிச்சிருக்கு, இந்த பக்கம் 2-3 இடத்துல பூ வந்திருக்கு. இப்போ பூ பிடிச்சி நிற்க பாருங்க. ஸோ அப்படின்னா நல்லாவே டெவலப்மெண்ட் நடக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது. இல்லை டாக்டர் சார், என்னோட அனுபவத்தில் இது ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. நாங்கள் இதை பண்ணுறோம், எல்லாரும் இதை பயன்படுத்தணும். ஏன்னா முதல்ல நாம் யோசிப்போம், நம்ம பழைய முறையிலேயே உரம் போடணும்னு நினைப்போம். சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டக்குன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நானே கூட ஒத்துக்க தயாராக இல்லை. ஏதோ தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுன உடனே என்ன மாற்றம் வந்துட போகுதுன்னு தெரியுமான்னு சொல்லி ஏதோ மிக்ஸ் பண்ணி போட்ட உடனே இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் மார்க்கெட்டிங் நினைச்சேன். ஆனால் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன், இன்னைக்கு நல்லா வந்திருக்கு. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதுங்கிறது என்னோட கருத்து. சரி, பார்த்தீங்களா விவசாயிகளே, இது நம்ம விவசாயியோட மனசுல இருந்து வர்ற வார்த்தை. ஏன்னா நம்ம டாக்டர் KR ஹுல்நாச்சகோடா சார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, மண்ணை பாதுகாத்துக்கோங்க, மண் நல்லா இருந்தால் மற்றதெல்லாம் நல்லா இருக்கும்னு. இதை இவர் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துட்டு பேசுகிறாரு. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதோட உங்கள் ஸ்ரீகாந்த் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.